வணக்கம் நண்பர்களே, திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம காஞ்சனா அம்பிகம்மா அடிக்க கையை ஓங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சவால் விடுறாங்க. ஏண்டி என் பொண்ணு ஸ்ரீ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரட்டும், ஒரு கட்டத்தில் உனக்கும் திருக்குள்ள உறவை பிரித்து மேஞ்சி உன்னை வீட்டை விட்டு திரு கையாலே அடித்து விரட்டு வேண்டி அப்படின்னு சவால் விடுறாங்க. இதை திரு கேட்டுறாங்க. அடடா, என்ன காஞ்சனாத்தை இன்னும் திருந்தவே இல்லை, எங்கள் அம்மாவையே எதிர்க்காங்களா, எங்கள் அம்மாவையே எதிர்த்து இந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை, அவங்க பொண்ணு ஸ்ரீ வந்தால் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் உள்ள உறவை பிரிப்பாங்களா அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்க. அம்மா, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், இன்னும் இவங்க திருந்தவே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல கத்துறாங்க. அடடா, இவன் எங்கேருந்து இப்போ வந்தா இதெல்லாம் கேட்டுட்டானே அப்படின்னு மொத்த குடும்பமும் சாக்காவி நிற்கிறாங்க. அப்போ தான் இந்த ரெண்டு குடும்பமும் ஒற்றுமையில் இந்த ஒற்றுமையும் இந்த கல்யாணத்தில் தான் இருக்குன்னு பார்த்தா இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு காஞ்சனாவால் இன்னைக்கு திரு சொல்லிட்டான் அப்படின்னு தாத்தா அப்படியே அரண்டு போய் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா காஞ்சனா மன்னிச்சிட்டு திரு, நான் கோபத்தில் சொல்லிட்டேன், கோபத்தில் சொல்ல வார்த்தை அடி மனசில் இருந்து வரதத்த, உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன எங்கள் அம்மாவை எதிரியாக தான் பார்க்குறீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே சாக்காவே நிற்கிறாங்கங்க. இந்த விஷயம் நம்ம ஸ்ரீக்கு மகாமூலம் தெரிய ஓடி வராங்க. அம்மா, எதுக்கம்மா என் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னால் உங்களால் எனக்கு திருவுக்கும் உள்ள கல்யாணம் நின்று போக பாருங்க அப்படின்னு அந்த இடத்துல அழுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகாமா, என்ன ஆனாலும் சரிதாம்மா, நீ என் வீட்டுக்கு மருமக அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீ கையை பிடிச்சி சொல்லுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம் நம்ம மகாவை திரு வீட்டில் பார்த்த உடனே நம்ம காஞ்சனா கொதிக்கிறாங்கன்னு சொல்லலாம். காஞ்சனா நிச்சயதார்த்தத்தை பற்றி பேச வந்திருக்காங்க. அப்போ தான் இவங்கள பார்க்குறாங்க. என் கண்ணில் பட நேரம் எல்லாம் இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதையோ அப்படின்னு ஒரு கோபம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு கோபத்தோடையே இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திரு லட்சுமியை தவற விட்டுட்டோம், கஜேந்திரன்ட்டு காப்பாற்றணும், ஆனால் அவள் என் கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிட்டாலே அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட காணலை. நம்ம லட்சுமியை இந்த தடவை நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போந்தான் நிச்சயதார்த்த பேச்சு நம்ம காஞ்சனா ஆரம்பிக்காங்க. ஒரு கட்டத்தில் அம்பிகமா ஆசையோட தன் கணவரோட பட்டு வெட்டி பட்டு சட்டையை தூக்கிட்டு வராங்க. இந்த பாரு காஞ்சனா, என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அப்போ இந்த பட்டு வெட்டி பட்டு சட்டையை தான் போடணும், இது அவங்க அப்பாவோடது அப்படின்னு நான் இதுக்காக பராமரிச்சுட்டு வந்திருந்தேன், இதை கண்டிப்பாக போடணும், அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் திருவுக்கு கிடைக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த அருமையோடு நம்ம அம்பிகாமா சொல்ல நேரம். என்னடி நினச்சிக்கிட்ட, இந்த பழைய துணியை போட்டுக்கிட்டு திரு நிற்கணுமா நிச்சயதார்த்தம், இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை வர்றது, அதை கெடுக்கிறதுக்கு இந்த பழைய துணி போதாதா அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தோட கொந்தளிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம அம்பிகா அம்மா துடிச்சு போயிடுது. என்னடா இந்த காஞ்சனா இந்த பட்டு வெட்டி பட்டு சட்டை அவங்க அப்பாவோடது போடுறதுக்கே இந்த நிலை நிற்கிறாளே அப்படின்னு துடிச்சு போய் நிற்க நேரம் நம்ம மகா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க காஞ்சனம்மா, நம்ம அம்பிகா அம்மா சொல்லாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும், இது போடுறதுனால அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், திவ்யாக்கா வாழ்க்கையே நல்லா இருக்கும், அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்கலையா அப்படின்னு கேட்க நேரம். என்னடி வேலைக்காரியாக இருந்துக்கிட்டு எனக்கே அட்வைஸ் சொல்ல அளவுக்கு போயிட்டியா, வேலைக்காரியாட்டு தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் அட்வைஸ் சொல்லிட்டு எடுத்தோம் கௌத்தோனி முன்னுக்கு நின்றுட்டு உனக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காம இப்படி அடுத்த குடும்பத்தோட வாழ்க்கையில் நீ எதையாவது சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு உன்னை ஓரம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம கவிதா கத்திரிக்கோலை தூக்கிட்டு வராங்க. அக்கா, கவலைப்படாத, இந்த துணியை துண்டு துண்டாக வெட்டி போட்டு நம்ம யார் நீ காட்டுவோம் அப்படின்னு அந்த இடத்துல கத்திரிக்கோலை போட்டுட்டு தூக்கிக்கிட்டு அம்பிகாட்ட குடுடி என்ற பட்டு வேட்டியை நான் வெட்டி போடுத்தி அப்படின்னு அந்த பிடிச்சி இழுக்கிறாங்கங்க.
ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன பண்ணுறீங்க இப்படி வந்து பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நம்ம மகாவும் சொல்லி பார்க்குறாங்க. நம்ம அம்பிகை அம்மாவுக்கு வந்து என்னடா இவ வந்து கத்திரிக்கோலை வச்சு என் புருஷன் துணியை வந்து வெட்டி போட நிற்கால அப்படின்னு வந்து கோவம் வருது. அப்போ தான் நம்ம கவிதாவை வந்து எதிர்த்து பேசுகிறாங்கங்க நம்ம மகா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்போ அவங்க துணியை வெட்டுறீங்க அப்படின்னு வந்து இந்த அருமையெல்லாம் தெரியாததுனால தான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்னையே எடுத்தெறிஞ்சு பேசுவியா வேலைக்கார கழுத அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட வந்து நம்ம கவிதா வந்து ஒரு அறை நம்ம மகாவை வந்து அறையிறாவ. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம அம்பிகாவுக்கு கோபம் வருது. இந்த நம்ம மகா நம்ம நலனுக்காக சொன்னால் இவ வந்து நம்ம மகாவே அடிச்சிட்டாளா, இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தின் உச்சியில் வந்து நம்ம அம்பிகா அம்மாவை வந்து கை நீட்டிறாங்க கவிதாவை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பாத்தியாக்கா இவளுக்கு வந்து நம்மளெல்லாம் அடிக்களவு இவ பேட்டா, இதுக்கெல்லாம் இந்த வேலைக்காரி கொடுக்க தைரியம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம காஞ்சனாவுக்கு கோபம் வருது. அதோட அம்பிகாவை அடிக்க கையை ஓங்குறா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக வீட்டு வாசலில் வந்து என்ட்ரி கொடுக்க நேரம் நம்ம காஞ்சனா வாயிலேருந்து சொல்கிறா, இந்த பாரு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், என் பொண்ணு ஸ்ரீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த உடனே எப்படியும் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த வைப்பேன், என் திரு கையாலேயே உன்னை வீட்டை விட்டு துரத்தி உனக்கும் திருவுக்கும் எந்தவித ஒட்டம் இல்லை உறவும் இல்லைன்னு ஆக்க வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கையை தட்டிக்கிட்டே நம்ம உள்ளுக்க வராங்க. சபாஸ் அத்தை, நீங்கள் நல்லா சொன்னீங்க, உங்கள் உள்ள வாயில் இருந்த வார்த்தை உன் மனசில் உள்ளது வெளிப்பட்டுட்டு நீங்கள் ஸ்ரீ உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதே என்னையும் எங்கள் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கா? எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷத்தை கெடுக்க உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னா இந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை, இதோடு எல்லாம் நிப்பாட்டிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இது மகா வந்து அடடா இவர் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு வந்து ஒளிஞ்சிருந்து கேட்குறாங்க. இந்த காஞ்சனாமா இப்போவே வந்து திவ்யாக்கா இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய திட்டம் வச்சுருக்காங்களா, அடடா ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, இப்போ இவருக்கு காதலையும் கேட்டுட்டே இவர் இனி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரா, கடவுளே இந்த திவ்யாக்கா எவ்வளோ வந்து நல்லாக்கா, அவங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா நல்லுறமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அத்தை நானும் எவ்வளவோ தூரம் நீங்கள் திருந்திட்டீங்கன்னு உங்களுக்கு வாய்ப்பு தந்தா நீங்கள் திருந்தவே இல்லை, கடைசிவரை எங்கள் அம்மாவை உங்களுக்கு நோஸ்கட் பண்ணணும், எங்கள் அம்மாவை வெறுத்து ஒதுக்கணும், எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு விரட்டணும், இப்படியே உங்கள் புத்தி இருக்குன்னா இந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை. நான் திவ்யாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன் தான், ஆனால் இப்போ சொல்லுறேன் எங்கள் அம்மாவை பகச்சிக்கிட்டு இந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை, எனக்கு எங்கள் அம்மாவோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் வாயை பிளந்து காஞ்சனா நிற்கிறாங்க. நான் இவன் வரதை கவனிக்காமல் வாயிலேருந்து வார்த்தை விட்டுட்டேனே, என்ன பண்ண, இப்போ இந்த கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் கவிதாவை இவ அடித்தா, அதனால தான் அந்த ஆவேசத்தில் அடித்தேன் அப்படின்னா என்ன விஷயம் நடந்ததெல்லாம் கேட்குறாங்க. எங்கள் அப்பாவோட பட்டு வேட்டி பட்டு சட்டையை நான் உடுக்கணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டிருக்காங்க தானே, அதை போடல உங்களுக்கு என்ன வந்து போச்சு, நான் தானே போடணும், எங்கள் அப்பாவோட பெருமை எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க. இந்த பாருங்க இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு வந்து உங்கள் பொண்ணை கட்டி எங்கள் அம்மாவை விரட்ட வேலைக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கெட்ச் போடணும், அது நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மகா வந்து அதடா இப்படி ஒரு முடிவு வந்துட்டு நம்ம இதெல்லாம் சரி பண்ணணும்னா திவ்யா கிட்ட இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து ஃபோனை போடுறாங்க திவ்யாவுக்கு.